சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல பிராக் செஸ் ஃபெஸ்டிவல்ல சுற்று 7 இருந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஆட்டத்த நம்ம பார்க்க போறோம். இந்த ஆட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அரவிந்த் சிதம்பரத்துக்கும், அனீஷ் கிரிக்கும் நடந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பேசிட்டு இருக்க இந்த நேரத்திலே கூட கேம் போயிட்டு இருக்கும் கடைசி ரவுண்டு. அது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ரிசல்ட்ஸ் பேஜ்ல போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த கேம் பார்த்தீங்கன்னா 3 பிரில்லியன்ட் மூவ் ஆடியிருக்காரு. அண்ட் எந்தெந்த நேரத்தில அந்த பிரில்லியன்ட் மூவ் விளையாடினாரு, எந்தெந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அனீஷ் கிரிக்கு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு இருந்து அவர் மிஸ் பண்ணாரு. இல்ல டிஃபென்ஸே பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமா இருந்ததா? இப்படி நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள எழும் இந்த கேம பார்க்கும்போது. இது எல்லாத்தையும் நம்ம இந்த கேம்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேம பார்க்கலாம். கேம் நம்ம அரவிந்த் சிதம்பரத்தோட பக்கம் இருந்து பார்க்க போறோம். ஸோ போர்ட் ஆல்ரெடி ஃபிளிப் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஃபிளிப் பண்ணதுக்கப்புறம் பிளாக்கோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம பார்ப்போம். ஸோ கேம் அவர் D4 ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் பார்க்குறோம். குயின் கேம்பிட் டிக்ளைனில் குயின்ஸ் நைட் வேரியேஷன் சொல்லுவாங்க அதை. ஸோ C takes D5 அதுக்கப்புறம் E takes D5. ஸோ எர்லியராகவே ஒயிட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால பிளாக்குக்கு இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பை டெவலப் பண்ணுறது எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த பொசிஷனில் அவர் என்ன பண்ணுறாரு, பிஷப் டெவலப் பண்ணுறாரு. C7ல் ப்ரெஷர். ஸோ நைட் F6 டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் E3. ஸோ பான் பிஷப் டெவலப் பண்ணதுக்கப்புறம் பான் சைன் க்ளோஸ் பண்ணிட்டுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் F5. ஸோ பிஷப் F5க்கு அப்புறம் நைட் F3. ஸோ நைட்டை டெவலப் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் பான் C6. இந்த பொசிஷனில் சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன அப்படின்னா, குயின் B3 விளையாடி இங்கே ப்ரெஷர் பண்ணி ப்ளஸ் B7 த்ரெட்டன் பண்ணால் என்ன பண்ணுறது? சப்போஸ் அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்தது அப்படின்னு சொன்னாக்கா, தென் நமக்கு சென்டர் பான் விட்டுட்டு நம்ம விளையாடுற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் ஒரு ஆக்டிவிட்டிக்காக. எக்ஸாம்பிள் குயின் C8, நைட் இன்ட்டு D5, அதுக்கப்புறம் நைட் இன்ட்டு D5, அடுத்து குயின் D5, அடுத்து பிஷப் B4 செக். இதில் கிங்கை மூவ் பண்ணியே ஆகணும், அல்லது நம்ம கண்டிப்பாக மூவ் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ ஆக மொத்தத்தில் கேஸ்லிங் ரைட்ஸ் போயிடும். ஸோ அந்த ஒரு பானுக்கு இந்த ஒரு காம்பன்சேஷன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேகமாக பீசஸ் டெவலப் பண்ணிட்டு ஒயிட்டை சென்ட்ரல் குடி கிங்கை அட்டாக் பண்ணோம். ப்ளஸ் நமக்கு பீசஸ் ஆல்மோஸ்ட் நேச்சுரல் ஸ்கொயர்லேயே டெவலப் ஆகும், எந்த இஷ்யூமே இருக்காது. அதே மாதிரி ஒயிட்டோட குயின் இந்த பொசிஷனில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப குயினை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி நம்ம ரூக் D8 ஒன் டே கொண்டு வரும்போது திரும்ப அவங்க ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த காரணத்தில் குயின் B3 இன்ட்ரெஸ்டிங்கான மூவ். ஸோ நைட் F3, அதுக்கப்புறம் பான் C6, நைட் H4 போட்டு பிஷப் சேஸ் பண்ணால் பிஷப் போயிட்டு திரும்ப குயின் அட்டாக். குயின் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபான ஒரு ஸ்கொயரில் அவர் டெவலப் பண்ண பார்க்குறாரு. பின் அதுக்கப்புறம் நைட் BD7, பான் to H3, பிஷப் E6. அண்ட் இந்த நைட்டோட வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, திரும்ப நைட்டை F3க்கு கொண்டு வந்துடுறாரு. பின் அதுக்கப்புறம் நைட் to E4. இங்கேயும் அதே போல் இந்த நைட்டை வெட்டினா ஒரு பான் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆனால் இதுலேயுமே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னால், திரும்ப அந்த ஆக்டிவிட்டி தான். ஸோ கடன்னு என்ன ஆகும் அப்படின்னா, பிளாக்கோட பீசஸ் எல்லாமே ஆக்டிவ் ஆகிடும். ஸோ பிளாக் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு விளையாடுறது போயிட்டு அவர் பார்த்திங்கன்னா இனிஷியேட்டிவ் கையில் எடுத்து விளையாடுற மாதிரி இருக்கும் இந்த வேரியேஷனில். பட் இருந்தாலும் ஒயிட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடினாரு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் நான் தக்க வச்சுக்க முடியும். பிளாக்கும் அதே நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி கேர்ஃபுல்லாக விளையாடணும். பிஷப் டு D3 போட்டு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. இப்போ வேறு வழியே இல்லை, ஒன்று நைட்டை கீழே ட்ராப் பண்ணணும், இல்லைனா சப்போர்ட் எக்ஸ்ட்ரா போடணும். ஸோ பான் டு F5. பான் F5க்கு அப்புறம் பிஷப் H2 போகிறாரு. பின் அதுக்கப்புறம் 2 பேருமே கேசல் பண்ணிடுறாங்க. கேசல் பண்ணதுக்கப்புறம் கிங் ஹெட் சைட் ப்ரொஃப்ளாக்டிக்காக மூவ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம். வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றத விட, வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பீசஸை ப்ரொஃப்ளாக்டிக்காக மூவ் பண்ணணும். அது நம்ம கிராண்ட் மாஸ்டர்கிட்ட கற்றுக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எபிலிட்டி. ஸோ நைட் E2. ஸோ நைட் ட்ரேட் பண்ண விரும்பலை அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா A5 அட்வான்ஸ் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் அந்த நைட் E5 வருது. ஸோ நைட் ட்ரேட் நடக்குது. பிஷப் இன்ட்டு E5 அடிச்சதுக்கப்புறம் பிஷப் F6 போட்டு இருக்கிற எல்லா பீஸையும் ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. முக்கியமாக அவருடைய பீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பீஸ் ரொம்ப பேட் பீஸ் இல்லையா? ஒரு பேட் பிஷப், லைட் ஸ்கொயர் பிஷப்புக்கு ஸ்கோப்பே இல்லாத மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்த்தோன்னாக்கா. ஸோ அவர் அதனால் பிஷப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது பிரேக் பண்ணால் தான் பிஷப் ஏதாவது ஒரு பக்கம் பார்க்க முடியும், எஸ்பெஷலி F4 பிரேக். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு F3 போட்டு நைட் அட்டாக் பண்ணுறாரு. நைட் D6 ட்ராப் ஆகுது. இந்த பொசிஷனில் அனீஷ் கிரிக்கு நிறைய மூவ்ஸ் இருக்குது. ரூக் A D1, ரூக் AE1, அடுத்து B3, ரூக் FE1, பான் டு F4, இப்படி இந்த மாதிரி நிறைய மூவ்ஸ் இருக்குது. பான் டு F4 இப்போ தானே F3 போட்டு இதை கிக் பண்ணாரு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். சப்போஸ் நைட்டு உள்ளே வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த நைட்டை அதை இருக்கிறத வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் ஐடியா. கோயிங் பேக் பான் டு G4. ஸோ இது ரொம்ப அக்ரெசிவான மூவ். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரீமெச்சர்டான ஒரு அட்டாக்கிங் மூவ். இந்த ஒரே ஒரு பான் மூவ் இந்த கேமையே பார்த்திங்கன்னா காஸ்ட் பண்ணுச்சுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கனாக்கா பெரிய லாங் டேர்ம் வீக்னஸ் இங்கே அனீஷ் கிரி உருவாக்கியிருக்காரு. இதனால் வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பாருங்கள். குயின் E7,
நைட் G3. இமீடியட்டாக பிளாக்கால் ஒன்றுமே செய்ய முடியாது. அஃப்கோர்ஸ் ஏதாவது ஒரு தப்பு வேணும். என்ன தப்பு நடக்குதுன்னு பார்ப்போம். பான் G6 கன்சாலிடேட் பண்ணுறாரு. F5ல ப்ரெஷர் இருக்கிறதுனால ரூக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணி குயினுக்கு நேராக எக்ஸ்ரே பண்ணுறாரு. பிஷப் இன்ட்டு E5. ஃபைனலாக அந்த பிஷப் அடித்ததுக்கப்புறம் D இன்ட்டு E5 அடிக்கிறாரு. நைட் F7 போட்டு அந்த பானுக்கு ப்ரெஷரு. இப்போது அவர் G4 அட்வான்ஸ் பண்ணார் இல்லையா, அதோட விளைவு என்னன்றப்போ பாருங்கள். பான் டு F4. அப்படியே கம்ப்ளீட்டாக இந்த கிங் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் மட்டும் கிடையாதுங்க. இந்த எல்லா ஸ்கொயருமே ஆக்சுவலாக ஹோல்ஸ் மீன்ஸ் ஈஸியாக வந்து ஆப்போனண்ட் வந்து அட்டாக் பண்ணலாம். ஆப்போனண்டோட பீஸ் வந்து அங்கே உட்கார முடியும். அதுதான் வந்து ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பான் டு F4க்கு அப்புறம் குயின் H4. இந்த எல்லா சாஃப்ட் ஸ்பாட்டையும் ஒரே டைமில் ஒரு ஸ்ட்ராங்கான பீஸை வச்சு அட்டாக் பண்ணுறாரு. கிங் டு G2 விளையாடுனதுக்கப்புறம் இங்கே அரவிந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரில்லியண்ட்டான மூவ் வந்து விளையாடுறாரு. நைட் டு G5. இந்த நைட் வச்சுக்க அப்படின்றாரு. ஏன்னா அதை வச்சுக்க முடியாது. கேப்சர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தென் F இன்ட்டு G4 அண்ட் தென் உங்களுடைய ஹோல் கேம்ப் இல்லைனா ஹோல் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஃபால் அப்பார்ட்னு சொல்லுவாங்க. உடச்சி கீழே விழப்போகுது. ஸோ அந்த காரணத்தினால இந்த மாதிரி ஆட முடியாது. எக்ஸாம்பிள் நீங்கள் ஈவன் பெஸ்ட் மூவான ரூக் H1 விளையாடினா கூட நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான அட்டாக்கிங் ஐடியாஸ் இருக்குது. ரூக் F6 தான் பெஸ்ட் மூவ். ரூக் H1 வந்து பார்க்குறதுக்கு பெஸ்ட் மூவ் மாதிரி தெரியும். ரூக் F6 அண்ட் தென் குயின் டேக்ஸ் H3ன்னு சொல்லி நம்ம பூந்து கலாய்க்கலாம். அந்த பீஸும் கிடச்சிரும் வித் மச் பெட்டர் பொசிஷன். ஸோ அதனால் ரூக் H1. ஸோ ரூக் H1 போனதுக்கப்புறம் பான் டு D4. ஐடியா என்ன அப்படின்னா பிஷப்பை இன்வால்வ் பண்ண பார்க்குறாரு. இந்த பான் டு D4 ஆனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, F இன்ட்டு G5 அடிக்கிறாரு. அந்த நைட் சாக்ரிஃபைஸை அக்செப்ட் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம வந்து விட்டா வேலைக்காகன்னு சொல்லிட்டு. ஏன்னா பான் டு D4ம் பிரில்லியன்ட் மூவ் தான். ஏன்னா நைட்டை கம்ப்ளீட்டாக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு ஃபார் ஜஸ்ட் ஒரு அட்டாக்கிங் ஐடியாக்காக. D இன்ட்டு E3யோட ஐடியா என்ன அப்படின்னா ரொம்ப குயிக்காக நம்ம கேல்குலேட் பண்ணும்போது சம்டைம்ஸ் இந்த பானால் இங்கே பானை வெட்டும்போது இல்லை இந்த பானை கனெக்ட் பண்ணி இதை ஸ்ட்ராங்கான பாஸ் பண்ணால் கூட உருவாக்க முடியும். இனி எய்தர் வே வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நம்ம பானை வெட்டும்போது இந்த ரூக் F2 வந்து பெரிய த்ரெட்டாக இருக்கும் ஃப்யூச்சரில். ஸோ G இன்ட்டு F5 ஆடுறாரு. இந்த பொசிஷனில் ரூக் இன்ட்டு E3 பெஸ்ட் மூவ். ஏன் பெஸ்ட் மூவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பான் டு F4 ஆடும்போது ரூக் F3 F இன்ட்டு G3 அண்ட் தென் ரூக் டேக்ஸ் G3. இப்போ என்னென்னா இந்த பான் இன்னும் G4ல் இருக்கிறதுனால குயினோட கண்ட்ரோல் வந்து D4 ஸ்கொயரில் வராமல் இருக்குது. E4 ஸ்கொயரில் வராமல் இருக்குது. சப்போஸ் அதை நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் எப்படி நடக்கும்னு பாருங்களேன். G இன்ட்டு F5 ஜஸ்ட் லைன் ஓப்பன் ஆகிடுது. G இன்ட்டு F5க்கு அப்புறம் ரூக் இன்ட்டு E3. இப்போ அது ஆடுறாரு. இந்த பொசிஷனில் அதே மாதிரி ஃபோர்க் வருது. ரூக் F3 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் F இன்ட்டு G3. F இன்ட்டு G3க்கு அப்புறம் இங்கே ப்ரொஃப்ளாக்டிக்காக பிஷப் E4 ஆடுறாரு. ஏன் அப்படின்னா இந்த நிலையில் நம்ம அதே போல் மூவ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தென் பிஷப் D5 செக்கு ரொம்ப டெட்லியான செக்கு. இன்ஃபேக்ட் கடைசியாக அந்த செக்கு தான் வந்து வைப்பார். அந்த பேட் பீஸை ஒரு ஷார்ப்பான பிஷப்பாக மாற்றி கேமை வந்து ஃபினிஷ் பண்ணுவார். பிஷப் D5 இப்போ நம்ம வந்து பிஷப்பால் பிளாக் பண்ண முடியாது. அதுதான் அந்த பாயிண்ட். குயினோட ஐஸ் வந்து ஓப்பன் ஆகிடுது. கிங் H2க்கு அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணலாம். என்ன த்ரெட் அப்படின்னா ரூக் F2 இஸ் த த்ரெட். அதை டிஃபெண்ட் பண்ணி அப்படியே கேம் போகணும்னு வச்சுக்கோங்களேன். ரூக் இன்ட்டு F1 அண்ட் தென் அடுத்த ரூக்கை இன்வால்வ் பண்ணலாம். கான்ஸ்டண்ட்டாக அந்த த்ரெட் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ செக் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளாக் பண்ணிங்கன்னா குயின் டேக்ஸ் E5 பின் கிரியேட் பண்ணிடலாம். த்ரெட்னிங் டு டேக் ஆன் G2. சப்போஸ் நீங்கள் கிங் அன்பின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் தென் குயின் டேக்ஸ் G3. ஸோ கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆன பொசிஷன் இது ஆக்சுவலாக. பட் கேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிஷப் டு E4 வந்து விளையாடுறாரு ப்ரொஃப்ளாக்டிக்காக இதை தெரிஞ்சுக்கிட்டு. பட் இதை ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ ரூக் இன்ட்டு F3 அதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு F3 ரூக் F8 அதுக்கப்புறம் குயின் E4 ஆடுறாரு. ரூக் F4 ஏன்னா குயின் ட்ரேட் ஆப்வியஸ்லி பண்ணும்போது கண்டிப்பாக ஒயிட்டுக்கு ரொம்ப பெரிய ரிலீஃபாக இருக்கும். கையெடுத்து கும்பிட்டு அப்பா போதுண்டான்னுவார். அதனால் அட்டாக்கை கண்டினியூ பண்ணுறாருங்க அரவிந்த். அதே போல் நீங்கள் அந்த டைம் ஸ்டாம்ப் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பிரச்சனையில் இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. குயின் டு D3 தென் ரூக் டேக்ஸ் F3. ரூக் டேக்ஸ் F3க்கு அப்புறம் ஆக்சுவலாக இந்த ரூக் டேக்ஸ் F3 தேர்ட் பிரில்லியன்ட் மூவ். நீங்கள் அதை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஏன்னா நைட் டு G4 ஃபஸ்ட்டு பிரில்லியன்ட் மூவ், பான் டு D4 செகண்ட் பிரில்லியன்ட் மூவ், ரூக் டேக்ஸ் F3. ஏன்னா 2 ரூக் டேக்ஸ் F3 ஆடுவார். பட் இதுதான் வந்து கடைசி ரூக் டேக்ஸ் F3 அண்ட் இது இஸ் த லாஸ்ட் பிரில்லியன்ட் மூவ் ஆஃப் தி கேம். ஸோ குயினால் செக்கு கொடுக்குறாரு. ஏன்னா நீங்கள் கேப்சர் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி கேப்சர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பின்னில் மாட்டிப்பீங்க. அல்லது ரூக் இல்லைனா இந்த இடத்துல குயினை கொடுங்கன்னு சொல்கிறோம். ஸோ குயினை கொடுத்தா நீங்கள் கேமை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அது அப்சல்யூட்லி லூசிங் பொசிஷன். குயின் D8 செக்குன்னு சொல்லி சில செக்ஸ் த்ரோ பண்ண பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வெட்டுறாரு. ஏன்னா கிங்கை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. நம்ம இங்கே ஏதாவது பர்பச்சுவல் பண்ணலான்னு சொல்லி அவரோட ஐடியா. பட் ஆனால் பிஷப் D5 செக் கொடுத்ததுக்கப்புறம் கிங் E3 ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அண்ட் ஆஃப்டர் ஃபியூ செக்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த பர்பச்சுவல்லாம் வந்து பிளாக் பண்ணுறதுக்கு குயினை தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக போய்ட்டு ரூக்கை வந்து வெட்டுறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் அனீஷ் கிரி வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ டைமிங்கையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஜஸ்ட் ஒன் மூவ் அவே ஃப்ரம் என்ன சொல்கிறது இந்த டைம் கண்ட்ரோலை ஆட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரே ஒரு மூவ் மட்டும்தான் இருக்குது.
அண்ட் இந்த பொசிஷனில் வந்து ரிசைன் பண்ணுறார். ஸோ இந்த கேம்னு மட்டும் கிடையாது. ஏற்கனவே வந்து சில கேம் வந்து அற்புதமா வந்து ஆடியிருக்காரு. அந்த எல்லா கேமுமே நம்ம சேனல்ல வந்து போட போறோம். ஸோ எக்ஸலென்ட்டா ஆடிட்டு வராரு அரவிந்த் சிதம்பரம். ஸோ இப்போ நம்ம வந்து குயிக்கா வந்து ரிசல்ட்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதான் வந்து ஃபுல் ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன் நானு. ஸோ வந்து டேவிட் நவாரா, சாம் சாங்க்லன் கேம் ட்ரா. அரவிந்த் வந்து எடிஸ் குரிலோட ட்ரா பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். இன்னும் ஒரு 3 கேம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இப்போதைக்கு ரிசல்ட்ஸ் பேஜ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அரவிந்த் வந்து 6ல மேலே இருக்காரு. இப்போ பிரக்கோட கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அனிஷ் கிரி வந்து வின்னிங் த கேம். ஓ மை காட்! பிரக் இஸ் லூசிங் மேன். ஓகே. அப்போது பிரகுக்கு இருந்த வாய்ப்பு போயாச்சு. அனிஷ் கிரி வந்து ஒரு கேமை தோத்தும் இப்போ 5 பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறாரு. இன்ஃபேக்ட் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார்னு நினைக்கிறேன். கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன். ப்ராப்ளி இஸ் டெஃபினெட்லி வின்னிங். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து அரவிந்த், செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா அனிஷ் கிரி வர வாய்ப்பு இருக்குது. வேயியோட கேம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், வேயியோட கேமும் போயிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக வேயி வந்து பார்த்திங்கனாக்கா 4.5, அப்போ அவர் 5.5 வர வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போஸ் ட்ரானா 5, அப்போ மேபி அனிஷ் கிரி அவரும் டை ஆக வாய்ப்பு இருக்குது. அல்லது வேயி வந்து செகண்ட் பிளேஸ் வருவார். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்திருந்தாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.